அண்மை செய்தி. தமிழகத்தில் கரூர், விருதுநகர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டிற்கு சிவசங்கர், கள்ளக்குறிச்சிக்கு எம். பவானி, ஈரோடு மருத்துவக் கல்லூரிக்கு டி. ரவிக்குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பதினான்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குமரிக்கு ராமலட்சுமி, திருச்சிக்கு குமரவேல் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கரூர், விருதுநகர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டுக்கு சிவசங்கர், கள்ளக்குறிச்சிக்கு எம். பவானி, ஈரோடு மருத்துவக் கல்லூரிக்கு டி. ரவிக்குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குமரிக்கு ராமலட்சுமி, திருச்சிக்கு குமரவேல் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்கள். மருத்துவ கல்லூரிகளுக்கு புதிய முதல்வர்களை நியமித்து தற்போது தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு புதிய முதல்வர்கள் நியமனம் செய்து அதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு புதிய முதல்வர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் மூத்த பேராசிரியர்களாக செயல்பட்டு வருபவர்கள் நிர்வாக காரணங்களுக்காக அவ்வப்போது மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்களாக நியமனம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு புதிய முதல்வர்களை நியமனம் செய்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நாளை முதல் தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர்களாக, மூத்த பேராசிரியர்களாக கல்லூரிகளில் செயல்பட்டு வரக்கூடியவர்கள் தற்போது மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு புதிய முதல்வர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் சுகாதாரத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி.